அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். டுடே ரெசிபி சம்மருக்கும் இஃப்தாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு 2 ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ரெடிமேட் ஜல்லி மிக்ஸு 2 எடுத்திருக்கேன். ஒன்று லிச்சி ஜல்லி, இன்னொன்று வந்து ராஸ்பெரி ஜல்லி எடுத்திருக்கேன். அதை ரெண்டையும் 2 பிளேட்டில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். நல்லா சூடான கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரத்தில் இது செட் ஆகி வந்துடும். நான் வந்து லிச்சி ஜல்லி வந்து நான் வந்து கஸ்டர்ட் ட்ரிங்க்குக்கு சேர்த்துக்க போகிறேன். ராஸ்பெரி ஜல்லி வந்து நான் வந்து ரோஸ் மில்க்குக்கு சேர்த்துக்க போகிறேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சம்மருக்கும் சரி, இந்த இஃப்தாருக்கும் சரி ரொம்ப சூப்பரான ட்ரிங்க். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 லிட்டர் பால் வந்து நான் காய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கொதி வரட்டும். நான் 1/4 கப் வர அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கஸ்டர்ட் வந்து நான் வந்து கொஞ்சமாக பாலில் நான் ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு கஸ்டர்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சப்ஜா சீட் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் வந்து ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக வரணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச ஜவ்வரிசியை வடிகட்டிட்டு நார்மல் தண்ணியில் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். 1 லிட்டர் பால் வந்து நான் ரோஸ் மில்க்குக்கு காய்ச்சி நான் ஏற்கனவே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரோஸ் மில்க் சிரப்பு ஊற்றிக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக ஜவ்வரிசி வந்து ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜல்லி நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ரோஸ் மில்கை வந்து நம்ம வந்து கிளாஸில் ஊற்றிக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஜூஸ் தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் லிச்சி ஜல்லியும் எனக்கு செட் ஆகி வந்துருச்சு. அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் ட்ரிங்க் வந்து நான் வந்து ஒரு 2 ஹவர் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். சூடு நல்லா போனதுக்கப்புறம் நல்லா சில்லுன்னு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் நம்ம கிளாஸில் சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.